இருக்கிற கோயில்களில் மட்டும் இவ்வளவு வருமானம் வருது அப்படின்னு கேட்கும் போதே நம்மளுக்கே ஷாக்கிங்காக தாங்க இருக்கு. இந்தியாவில் டாப் 7 பணக்கார கோயில்கள் என்னென்ன அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காம முழுசா பாருங்க. இதுல 7வது இடத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தாங்க இருக்குது. ஆண்டு வருமானம் 6 கோடி அப்படின்னு சொல்றாங்க. 6வது இடத்துல சீக்கிய மதத்தின் புனித தலமான அமிர்தசரஸ்ல இருக்கிற பொற்கோயில் தாங்க இருக்கு. இதோட ஆண்டு வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட 500 கோடி. 5வது இடத்துல மகாராஷ்டிராவில் இருக்கிற சீரடி சாய்பாபா கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு எக்கச்சக்கமான நன்கொடைகள் வருது. சமீப காலமா பாத்தீங்கன்னா சீரடி சாய்பாபா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? கிட்டத்தட்ட 2022 மட்டும் 400 கோடி இந்த கோயிலுக்கு நன்கொடையா மட்டும் வந்திருக்கு. 4வது இடத்துல ஜம்மு திருவிடாவில் இருக்கிற வைஷ்ணோ தேவி கோயில். 2000 2020 வரைக்குமே இந்த கோயில்ல 1.7 டன் தங்கமும் 4.8 டன் வெள்ளியும் கிடைச்சிருக்குதுங்க. இந்த 20 வருடங்கள்ல இந்த கோயிலிருந்து மட்டும் கிடைச்ச வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட 2000 கோடிங்க. 3வது இடத்துல நம்ம குருவாயூர் கோயில் தாங்க இருக்கு. இந்த கோயிலோட வங்கி கணக்கில் மட்டும் 1737.04 கோடி இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம 271.05 ஏக்கர் நிலமும் இந்த கோயில் மேல இருக்கு. 2வது இடத்துல திருவனந்தபுரத்துல இருக்கிற பத்மநாப சாமி கோயில் தாங்க இருக்கு. இந்த கோயிலுக்கு நிறைய நன்கொடைகள், பணம், தங்கம், நிலம்ட்டு எக்கச்சக்கமா இருக்குதுங்க. அதனால இந்த கோயிலோட செல்வ மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 1.2 லட்சம் கோடிங்க. நம்பர் 1 பிளேஸ்ல எந்த கோயில் இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. திருப்பதி கோயில் தாங்க. திருப்பதியில ஆண்டுக்கு 1400 கோடி வருவாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, உலக அளவிலேயே பாத்தீங்கன்னா திருப்பதி கோயிலுக்கு தான் அதிக வருமானம் வருது அப்படிங்கிற மாதிரி புள்ளி விவரங்கள் சொல்லுது.